நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு டாப் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறோம். ஒரு பேசிவ் இன்கமில் ஒரு ரீசனபுளாக இருக்கக்கூடிய பங்குகள் என்ன, ஒரு 3% மேலே இருக்கக்கூடிய பங்குகள், ஒரு 3 பங்குகளை பார்க்குறோம். சார் 5% 6% எல்லாம் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா அவங்களோட டெப்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு போய் பாருங்கள். ஸோ ரொம்ப லோ டெப்த்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பங்குகளை பற்றி பார்க்குறோம். அது முக்கியமாக ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற பங்குகள், சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக்கை இந்த பிஜி இன்வெர்ட் மாதிரியான பங்குகளை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகள் தரமானதாக இருக்கணும். நாளைக்கு டிவிடெண்ட்டுக்காக போய் உட்காந்துட்டு அவன் டிவிடெண்ட் கொடுக்குறத விட அவனுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது கண்டினியூவாக நமக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஒரு 3 டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பேசிவ் இன்கம் தான், ஏன்னா டிவிடெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வரக்கூடிய ஒரு ஈவுத்தொகை. நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா நம்ம வாங்கி வச்சுருக்கிறதுலேருந்து நமக்கு டிவிடெண்டாக கிடச்சா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க சில பேர். ஒன்லி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஒரு வருமானம் அதை ஒரு எக்ஸ்பென்சஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பங்குகளை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலோட முக்கியமான ஒரு கருத்து. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்குறதே இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போய்டல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. அப்டேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது நாளானைக்கு இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் எவ்ரிடே வி கேன் அப்டேட், அதுதான் உண்மை. சரி, அப்படி பார்த்தா எதை வச்சு இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் screener.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் போயிருக்கிறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு மேலே இருக்க பங்குகளை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு 2% மேலே இருக்கிறதும், பே அவுட் டிவிடெண்ட் நாங்களும் கொடுத்தோம் சார், ஆனால் பணம் போய் சேர்ந்துச்சா, டிவிடெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. அது மாதிரி டிவிடெண்ட் பே அவுட் 100% இருக்கிற மாதிரியான பங்குகளும், அதே மாதிரி டெப்ட்டு 100 கோடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள். அதில் 10,000 கோடின்றதுனால அதில் 100 கோடியை அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கிரிட்டீரியாஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 10% மேலேயும், அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு மேலேயும் 7 இயர்ஸுக்கும் 10% மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பங்குகள். அதில் நிறைய பங்குகள் வந்திருக்கு. அதில் டாப்பில் இருக்கக்கூடிய பங்குகள்னு எடுத்துக்கிட்டால் நேஷ்னல் அலுமினியம், ஆரக்கல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், ஆதித்யா ஏஎம்சி, இந்த 3 பங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் வேணும்னா இந்த பங்குகளை பற்றியும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன பங்குகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதையும் நம்ம பார்ப்போம். கோல்கேட் பாமோலிவ் அண்ட் யூடிஐ ஏஎம்சி, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு, நிப்பான் லைஃப் இந்தியா, இன்ஜினியர்ஸ் இந்தியா, இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய பங்குகள். நான் செலக்ட் பண்ணதில் இல்லை டாப் 3ல் இருக்கக்கூடிய 3 பங்குகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சியை பற்றி பார்க்குறோம். இந்த ஏஎம்சி பங்குகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா, ஐசிஐசிஐ புடென்ஷியலோட ஏஎம்சி வரப்போகுது. அதே மாதிரி ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் நல்ல ஒரு பர்ஃபார்மிங்கில் தான் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,609 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட புக் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 128 ரூபாய். இதோட டிவிடெண்ட் ஈல்டு 3.21%. நான் வேணால் உங்களுக்கு ஒரு டவுட்டுக்கு இதே மாதிரி இன்னொன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டெப்ட் 100ங்கிறத மட்டும் நான் கட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன பங்குகள்லாம் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். நானே இதில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். கோல் இந்தியாலாம் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 6.89%க்கு மேலே கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் கார்பரேஷன்லாம் 4.63 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்இசி எல்லாமே 5.26. ஆனால் அவங்களோட இது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு, டெப்ட் க்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோல் இண்டியாலாம் நியரஸ்ட்டு 13,000 கோடிக்கு மேலே இது வச்சுருக்கிறாங்க. அட்லஸ் டெலிகாம்ஸ் எல்லாம் 51,459 கோடி. எல்லாம் பக்கத்துலேயே நம்மலாம் போக முடியாது. 5 லட்சம் கோடிக்கு மேலெலாம் ஆர்இசிக்கு டெப்ட் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நாளைக்கு தலையில்
இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறன்ற பேரில் டிவிடெண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க, கடன் மட்டும் பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். அதனால தான் அந்த டெப்ட் வந்து லோ டெப்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதான் உண்மை. சரிங்களா? இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த ஆதித்ய பிர்லா சன் லைஃபோட கரண்ட் ப்ரைஸ் 748 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி நல்ல டவுன் சைடுக்கு வந்த பங்குகள் இப்போ மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. நியரஸ்ட்டு பழைய ரேஞ்சான அந்த 875 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல் டைம் ஹை 911. ஸோ இன்னும் வந்து இதோட அப்பர் லிமிட்டை கண்டிப்பாக இது தொடும். ஏன்னா இபிஎஸ் டிடிஎம்மில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 8.95% இயர் ஆன் இயருக்கு க்ரோ காமிச்சிருக்காங்க இபிஎஸ்சில் மட்டும். இந்த டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிவிடெண்ட் வந்து ஜூலையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிச்சயமாக டிவிடெண்ட்டை வந்து ஒரு பெரிய அளவு ஒரு சப்போர்ட் தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆவரேஜ் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். லாஸ்ட் 3 years ஏஜிஆர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 8.21% இருக்குது, நெட் ப்ராஃபிட் 14.03% வரைக்கும் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 12.37% இருக்குது. இல்லை எஃப்ஐஐஸ் தான் இவங்களோட ஸ்டேக்ஸை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5.53 6.18 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான் இந்த ஏஎம்சி ஸ்டாக்கு. கன்சால்டேட் நெட் ப்ராஃபிட் ஆல்ரெடி இந்த போன அக்டோபர் ரிசல்ட்டில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெவன்யூ நல்ல க்ரோத் 1659 ரூபா வரைக்கும் ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 924 ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. இபிஎஸ் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் 2023 இருந்த அளவுக்கு இல்லைனாலும் இப்போ வந்து 32% வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நியரஸ்ட்டு 24.96% வரைக்கும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டியும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பெரிய அளவில் டெப்ட் டு ஈக்விட்டி ரொம்ப, ஏன்னா டெப்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஃபேக்டர் தான் அது. ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெப்ட் வந்து பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பெரிய அளவில் சைன் பண்ண முடியாது, அந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணவும் முடியாது. அதனால் சொல்கிறோம். ஸோ டெப்டையும் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி டோட்டல் ரெவன்யூ பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இந்த ஆப்டான ஸ்டாக்கு ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ். இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர்ஸோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஆனால் ஸ்டாக்கு ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு க்ரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதோட ஹை ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13,000 ரூபா. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ இந்த ப்ரைஸில் இருக்குது. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸில் இருந்த ஒரு பெரிய சரிவு இந்த ஸ்டாக்கையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கும் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 69,326 கோடி. ஸோ ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 13,000 ரூபா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல் டைம் லோ 200 ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது லோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதா லோ ப்ரைஸில் இருக்குது. நியரஸ்ட்டு 7,967 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு லோ ப்ரைஸ் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக டைம்